guys, திருப்பதி இப்போ கரெக்டாக காலையில் எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். நானும் நண்பரும் திருப்பதி போயிட்டுருக்கோம். இப்போ தான் திருவள்ளூர் தாண்டி இருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு இப்போதைக்கு வீடியோ காட்டுறதுக்காக வீடியோ எடுக்கிறேன். இந்த பைக்கில் தான் திருப்பதி போயிட்டுருக்கோம். ஜஸ்ட்டு திருவள்ளூரில் டீ குடிக்கலான்னு வண்டியை நிறுத்திட்டு வண்டி எடுக்கணும். இவர் தான் இந்த வண்டியோட சொந்தக்காரு. நல்லா பார்த்துக்குங்க. இவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதி. பார்த்தா பெரிய ஸ்டைலாக இருக்கார்ல, சினிமாவில் வர ஹீரோ மாதிரி. ஆனால் இவர் ஒரு நிஜ சாமியார். காலையில் ஒரு காஃபி குடிக்கலான்னு வந்தோம். டைம் ஆகிடுச்சு, மணி 6 o'clock ஆகிடுச்சு. புத்தூர் தான் இப்போ தாண்டிடுவோம். ஆனால் எவ்வளோ தூரம் போனோம்? 20 கிலோமீட்டர்ஸ். ஓகே, சொல்லுங்க. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருந்தேன். என்ன பண்ணால் இது மாதிரி வந்து மாமச்சான் கொஞ்சம் வெளில போகணுன்னு கூப்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு நானும் அவனும் கிளம்பி அவன் பைக்கில் பின்னாடி உட்காந்துட்டேன். அவனும் வண்டி ஓட்டினேங்கிறான். பின்னாடி வந்து எனக்கு தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். நம்மளை பற்றி தான் தெரியல, தூங்கிட்டேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்கே தான்டா போயினுங்கிற, பல்லு கூட வேலைகள்டா அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் நிறுத்துற டீ கல்ல டீ குடிக்கலாம் சொன்னால் போய் அதை தெலுங்கில் பேசுகிறான். விஜயவாடா ரோட்டில் போயினுங்கிறான். பார்த்தீங்களா, விஜயவாடா ரோட்டில் போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. ஒரு டைம் ஆயிடுச்சு, இப்போ போனோம். இப்போ டைம் ஆயிடுச்சு, பார்ப்பலாம். இந்த பைக்கு தாங்க. வா, செம்ம பனிங்க. சுற்றி பாருங்கள், பனி மூட்டமாக இருக்குது ஃபுல்லாக. அப்போதாச்சு எவ்வளோ நேரம் வண்டி நான் ஓடிட்டு வந்தேன். 2 பேரும் இப்போ தான் டீ சாப்பிட்டோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஃபாக். அப்படியே ரோடே தெரியலங்க. சுற்றி அப்படி தாங்க இருக்குது. ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் பாருங்கள். வண்டி
கைஸ், திருப்பதி ரீச் ஆகிட்டோம். ரொம்ப லேட்டு, வண்டி ஸ்லோவு, ரோடு ரொம்ப ஃபாகு, மிஸ்ட்டு ரொம்ப இருக்கனால வண்டியை ஓட்ட முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் திருப்பதி மலை மேலே வண்டி போகிறதுக்காக அந்த பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோம். ஆனால் திருப்பதி மலையே தெரியல உங்களுக்கு. இப்போ தான் திருப்பதி தாங்க என்ட்ரன்ஸு. உள்ளே இப்போ தான் போக போகிறோம். ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. இதுதான் கருடனோட என்ட்ரன்ஸு, பார்த்துக்குங்க. தாங்க திருப்பதி. தாங்க திருப்பதி एंट्रेंस 2025 से संबंधित एसएलसी टोकन पहले दिन अर्थात 18 दिसंबर 2025 செம்ம கூட்டங்க. ஃபுல்லாக வண்டி நிற்குது. டிக்கெட்டே வாங்க நாங்கள் போயிட்டே இருக்கோம். அதான் திருப்பதி மலை. ஒன்றுமே தெரியலைங்க, சுத்தமாக ஃபாக் இருக்கனால கீழே எதுவுமே தெரியல. ரோடு தான் காலியாக இருக்கு. ஸ்லோ மட்டும் கலர் வேறு மாதிரி இருக்கு. கோவில் மலை மேலே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த 2026 இன்னைக்கு ஜனவரி 2 அன்று திருப்பதி திருமலை வந்தாச்சு. பாருங்க, சூப்பராக டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க கோவில். பாருங்க, அருமையாக இருக்கு. Itu. Ya, baik. தெரியாது. ஆனால் நண்பர் வந்து பெருமாளை பார்க்காம மலையை விட்டு இறக்க மாட்டார். 2 நாளாலும் சரி 3 நாளாலும் சரி. சரி, ஓகே. இல்லை, எனக்கும் அந்த ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இந்த புத்தாண்டு இந்த வருஷம் பிறந்திருக்கு. பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போனால் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்றது ஒரு இது. எனவே கண்டிப்பாக பெருமாளை பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதுதான்.
வந்து லக்கேஜ் கலெக்ட் பண்ணோம். இங்கேயே வண்டியை பார்க் பண்ணிட்டா நல்லது. போனால் நல்லா இருக்கும். போகலாம். நியூ இயர்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பராக. சாப்பிட போகலான்னு கிளம்பிட்டோம். பாருங்கள் செம்ம கூட்டங்க. இல்லை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடமும் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. கூட்டங்க இதாங்க இங்கே குளிக்கிறாங்க. கோவிலில் குளம் இதுதான். சாப்பாடு எப்படி இருக்கு? அருமையாக இருக்கும். சாப்பிட்டு தூங்கு. என்னடா கொடுத்துருக்காங்க? வடை, சட்னி. வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். எல்லோரும் நாங்கள் எல்லாம் பாத யாத்திரை போயிட்டுருக்கோம். இந்த பாத யாத்திரை நாளைக்கு காலையில் தான் முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு முடியாது. பாருங்க எவ்வளோ மொட்டைங்க போகுதுன்னு. என்ன ப்ரோ நினைக்கிற? இது பார்த்தா 48 மணி நேரத்துக்கு மேலே போயிடும் போல இருக்குது. அப்படி நினைக்கிற? நாளைக்கு 6 மணிக்கு தான் ஷோ முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு குடோனுக்கு போனால் சரி. திருப்பதி தரிசனம். ஹலோ கைஸ், இதோட திருப்பதி தரிசனம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி மோஸ்ட்லி எத்தனை ஹவர்ஸ்னால் ஒரு 20 ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு சாமி பார்க்கறதுக்குள்ளே போகிறதுக்கு. இப்போ தான் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். இந்த சொர்க்கவாசல்னால மற்ற டிக்கெட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து சாமி பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. சரி, நேற்று
நேற்று ஒரு 11 o'clock உள்ளே போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 3:20 ஆச்சு. சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. தேங்க்யூ கைஸ், கீப் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.